ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிருத்திக் பவித்ரா யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான். ஸோ இது வந்து சடன் பிளான் தான். அதாவது வந்துட்டு நாங்கள் அமாவாசைக்கு வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா தான் நாங்கள் ஐடியாவில் இருந்தோம். ஸோ திடீர்னு அம்மா தான் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம கோவிலுக்கு போகலாம், நீங்கள் அடுத்த மாதம் உங்கள் கோவிலுக்கு போய்க்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரின்ட்டு நாங்களும் வந்துட்டு கிளம்பியாச்சு. எங்கள் வண்டியில் வந்துட்டு இடம் பத்தாத ஒரே காரணத்தினால அம்மாக்கிட்ட வந்து தம்பியை கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து ஸ்கூட்டியில் போயிருந்தோம். ஸ்ப்ளெண்டரில் போகிற மாதிரி இருந்தால் தம்பியை முன்னாடி உட்கார வச்சுருந்துருப்போம். ஸோ அவங்க 2 பேர்கிட்ட வந்து அவனை கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒரே குஷி, ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி கூட போகிறாருல்ல. ஒரு சில சமயம் வந்துட்டு அப்பப்போ திரும்பி என்னையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் அவனை விட்டுட்டு போயிடுவோம், நாங்கள் எங்கேயும் போகிறோமோ அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். நாங்கள் எப்போவுமே கோயில் போகிறது இருந்தால் மார்னிங் தான் கிளம்புவோம். எல்லோரும் மார்னிங் தான் கிளம்புவோம். ஒவ்வொரு வீட்டில் வந்து ஈவினிங் போல் கிளம்புவாங்க. ஆனால் நாங்கள் மார்னிங் கிளம்பிட்டோம். ஏன்னா பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரணும் இல்லைங்களா. ஸோ நாங்கள் ஈவினிங் போல் கிளம்புவோம். அங்கே நைட்டு தம்பியை வச்சுட்டு அதுவும் வண்டியிலலாம் போயிட்டு கொஞ்சம் ரிஸ்க். காரு இல்லை பஸ் அந்த மாதிரி போகிறது இருந்தால் கூட கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ நாங்கள் பைக்கில் போகிறனால மார்னிங்கே கிளம்பிட்டோம். ஏன்னா வெயில் வந்துட்டு அவ்வளோ இதாக கொளுத்துது. ஸோ காலையில் போகும்போது கூட நம்ம வெயிலுக்கு முன்னாடி போயிடலாம். வரும்போது கூட ஒரு 10 கிலோமீட்டர் போல் ஸ்டாப் பண்ணி ஏதாவது சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணி போயிட்டோம். மார்னிங் வந்துட்டு நாங்கள் எதுவுமே சாப்பிடல. தம்பிக்கு மட்டும் நான் சர்லாக் மட்டும் கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். அவனும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு ஏஞ்சிட்டான். ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. அங்கே இருந்தது ஒரு 4 டேபிள். அந்த 4 டேபிளுமே நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டேபிள் கூட ஃப்ரீயாக இல்லை. இங்கே நிற்கிற நேரத்துக்கு வந்துட்டு நம்ம வேறு ஏதாவது கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் அப்போ தான் அந்த கடைக்கு போகிறோம். அப்போ தான் அங்கே உட்காந்து அவங்க இலையை விரித்து சாப்பாடுலாம் அந்த இட்லி தோசைலாம் போட்டுட்ருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு அப்புறமா நாங்கள் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே வெயில் வந்துடும் அப்படின்றதுக்காக நாங்கள் வேறு கடைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து அங்கே வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்னா இட்லியும் பூரியும் சாப்பிட்டோம். தம்பிக்கு ஒரு இட்லி எடுத்து தனியாக வச்சுருந்தோம். அந்த ஒரு இட்லியும் அவன் 3/4 இட்லியும் இல்லை 1/2 இட்லிக்கும் கொஞ்சம் மிடில் தான் அவன் சாப்பிட்ருந்தான். சரி போதும், சர்லாக் வேறு ஆல்ரெடி சாப்பிட்ருந்தான், அதனால வயிறு திம்முன்னு இருக்குன்றதுனால நாங்கள் விட்டுட்டோம். தண்ணியெலாம் கொடுத்துட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு தம்பி அங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கே இருக்க பாய்லரில் வந்துட்டு நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. தம்பி வந்து அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஊதுற மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தான். ஸோ வெயில் பார்த்திங்கன்னா மணி அப்போ தான் 9 மணி ஆகுது. அந்த 9 மணிக்கு வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் காலையில் 9 மணிக்குள்ளெல்லாம் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் 9 மணிக்கெலாம் அங்கே போகவே இல்லை. அப்போ தான் ஒரு பண்ணாரியம்மன் கோயில் ஒரு 50 கிலோமீட்டர்னால் நாங்கள் வந்து அப்போ தான் ஒரு 15 கிலோமீட்டர் நாங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்துட்டு 35 கிலோமீட்டருக்கு நாங்கள் போக வேண்டியது இருக்குது. சரி எப்படியோ போயிடலாம் அப்படின்னு தாக்கு பிடிச்சி நாங்களும் போகிறோம். வெயில் அவ்வளோ வெயில். இந்த இடத்துக்கிட்டலாம் அவ்வளோ வெயில் தாக்கு பிடிக்கவே முடியல. மார்னிங்கே வந்துட்டு வெயில் அவ்வளோ வெயில் வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு யாராவது குழந்தைங்கள வந்துட்டு இந்த மாதிரி மார்னிங் டைம் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா சத்தியமாக எங்களால் முடியவே தம்பிக்கு வேறு அடிக்கிற வெயில். நான் ஜீன்ஸ் பேண்ட்டு கோட் ஷூட் வேறு போட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். பாவமாக இருந்தது. அதில் வேறு ஹக்கீஸ் வேறு தம்பிக்கு. சரி என்ன பண்ணுறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்றதுக்காக தான் நான் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ போகிற வழியிலலாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கண்ணோட ஸ்கூட்டிலேருந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து சாங் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படி நானும் தங்கச்சிலாம் வந்துட்டு பூமரங்க எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு அட்ராசிட்டியில் போயிட்டு இருந்தோம். தம்பி வந்துட்டு அம்மா அப்பாட்ட அங்கே போயிட்டான். ஸோ இந்த இடத்துக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில். அதுவும் அவங்க தெரிஞ்சு பார்த்திங்களா மழை. அந்த மழை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. அப்பாடா கோவில் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஸ்கை வந்துட்டு கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்கிறதுனால அங்கே தெரியல. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறோம் பாருங்கள், தெரியும். ஸோ இதுதான் பண்ணாரியம்மன் மலை. ஸோ இந்த காட்டுக்குள்ளே தான் அம்மன் இருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்க கோவிலுக்கு வந்து நம்மளை அலோடு பண்ண மாட்டாங்க. அதில் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லோரும் வந்து கும்புறதுக்காக வந்துட்டு கீழே வந்துட்டு கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். காட்டில் இருக்க கோவிலுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் டைம் மட்டும் முக்கியமாக தெரிஞ்ச ஆளுங்களை மட்டும் அவங்க அலோடு பண்ணுவாங்களாமா. ஸோ வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த இடத்துல தான் மான்லாம் நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது பார்க்கல. ரிட்டன் வர வழியில் ஒரு மான் கூட்டத்தையே பார்த்தோம். அதை நான் வீடியோ கிளிப் கடைசியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஆனால் வந்துட்டு அவ்வளோ கிளியராக தெரியுது. ஏன்னா வந்துட்டு மரக்குச்சியும் அந்த இருந்த அந்த பாறை அந்த மானோட கலர் வந்து சேம் டோனில் இருந்ததுனால
அந்த மான் தெரியல. ஆனால் நாங்கள் நேரில் பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சது, கிளியராக தெரிஞ்சது. ஆனால் வீடியோ வந்துட்டு கரெக்டாக விழுகலை. ஏன்னா நாங்கள் வண்டி மூவ் ஆகிக்கிட்டே எடுத்துகிட்டு இருந்தோம். நின்று எடுத்துருந்தால் கிளியராக விழுந்திருக்கும். ஸோ வந்துட்டு இன்னும் பண்ணாரியம்மன் கோயிலுக்கு நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர்னு போர்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு. என்னடா இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு போர்டு மானெல்லாம் போட்டிருக்காங்களே, கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் மாட்டுக்கு நினச்சிருந்தா அதுதான் கிடையாது. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும்னு போட்டுச்சு. என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு போய்கிட்டே இருந்தோம். தம்பிக்கு வர வெயில் வர முடியலையாட்டுக்குது. அவன் தலையை தொங்க போட்டுட்டே வர போயிட்டு இருந்தால் ரொம்ப எனர்ஜி லெவல் கம்மியாயிடுச்சு அவனுக்கும். நாங்களும் தண்ணி ஜூஸு அதெல்லாம் கொடுத்துட்டு தான் போய்கிட்டே இருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு இடம் பார்க்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அது ஒரு கிளிப் ஒன்று எடுத்தேன். இது வந்து கீழ் பவானி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க முள்ளு இருக்கு, பார்த்து உட்காந்துக்க. தண்ணி பாரு, முள்ளுடி முள்ளு. எப்படியோ ஒரு வழியை அடித்து பிடிச்சி அங்கங்கே ஓரமாக நின்று கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோணுச்சு. வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு நின்றுருந்தோம், அம்மா வருவாங்கன்னு. ஆனால் அவங்க வந்து 6th கேட் வழியாக உள்ளே போயிட்டாங்களாட்டுக்கு. நாங்கள் 4th கேட்லேயே நின்றுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த சைடுவா அந்த சைடுவா இப்படியோ வழியெல்லாம் சொல்லி உள்ளே வந்து பார்த்துட்டோம். ஆனால் கேட்டுக்குள்ளே போகிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா அங்கே திருநங்கைகள் நிறையா பேர் நின்றுருந்தாங்க. அதில் நானும் பிரியாவும் வந்துட்டோம். கண்ணாவை மட்டும் பிளாக் பண்ணிட்டாங்க. எங்கள் கூட வர வேண்டியதை நீங்கள் அவங்க வரவங்க ஸ்லோ பண்ணவும் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்கே போனாலுமே எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மா கூட ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணா எங்கள் அப்பா அவங்க கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த கோவிலுக்குள்ளே அந்த செல்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ண சொல்லி போர்டுலாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை பார்த்துட்டாங்க, யாரும் அவங்க சொல்கிறதுன்னு கேட்டுட்டாங்க. உடனே ஃபோட்டோலாம் எடுக்காத, வீடியோலாம் எடுக்காத அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு என்ன தான் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த பாருங்கள், இந்த வீடியோவில் சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோவோட நான் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் ஒரு பையனை பார்த்ததுமே சார் வந்து பின்னாடி பெரிய மனுஷனாட்ட கை கட்டி அவங்க கூட டீல் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க, பேசிகிட்டு இருக்கான். தோல் மேலே கை வச்சுட்டு, இவன் வயசுன்னா அந்த பையன் வயசுன்னா தோல் மேலே கை வச்சு கை கட்டி நின்று பேசிகிட்டு இருந்தான். ஸோ அதை வந்துட்டு ஒரு கிளிப் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அங்கே அப்புறம் கொடுத்த அந்த எலுமிச்சப்பழம், இந்த திருநூறு அதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு தனியாக அம்மாவுக்கு தனியாக அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த திருநங்கைங்க வந்துட்டு பிடிச்சி வச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ வந்துட்டு கண்ணாக்கு வந்துட்டு எப்படின்னா, ஏதாவது எப்போவுமே சரி ஒரு கோவிலுக்கு போனோன்னா அவனுக்கு வந்து சில்லற காசு அப்படி ஏதாவது கோவிலுக்கு காயின் நிற்க போகிறது அந்த மாதிரி கையில் அமௌண்ட்டே வச்சு கூட ஃபோனில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுவான். உண்டியில் ஏதாவது அமௌண்ட் போடலாம், காசு கொடுன்னா ஃபோனில் தான் இருக்கேடி அப்படிங்குவான். 1 ரூபா 2 ரூபா கூட இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லையே, இப்போ தான் பைக் பார்க்கிங் கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்குவான். ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு பிடிக்காத விஷயமே. அதே மாதிரி இப்பயும் ஆகிப்போச்சு. அந்த திருநங்கை வந்துட்டு காசு கேட்கவும் கண்ணாட்ட வந்துட்டு காசு இல்லை. ஏன்னா அவன் வந்து ஃபோனில் தான் எல்லாமே வச்சுருக்கவும், நான் வரும்போது தரேங்கானோடனே என்ன இப்படி பேசுகிற அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசவும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வா கண்ணான்னு கூப்பிட்டா கண்ணாவெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு எனக்கு இன்னும் சிரிப்பு அடக்க முடியல. அப்படி ஒரு இது எனக்கு. ஏன்னா இந்த கோயில் ஏன்னா நிறையா வாட்டி நான் பார்த்துக்கோ 2-3 கோயிலுக்கு போயிருக்கேன். 2-3 வாட்டியும் அவனை அப்படித்தான் வந்துட்டு நிற்க வச்சிடுறாங்க. காசு கொடுத்தா தானே, நாங்களும் கூட தான் போவோம். ஆனால் எங்ககிட்ட கேட்குறதில்ல, ஆனால் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் திருச்செந்தூர் போயிருந்தோம், தம்பிக்கு மொட்டை அடிக்க போகும்போது அப்போயும் அங்கே தான் பிடிச்சிருந்தாங்க. அப்புறம் என் சிஸ்டர் மேரேஜுக்கு ஒரு வாட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு போகிற வழியில் அப்போயும் வந்துட்டு கண்ணாவை தான் பிடிச்சி கேட்டாங்க. இப்போவும் அப்படி தான் பண்ணாங்க. அதனால் எனக்கு எப்போவுமே ஏக்கன் எப்படியே மாட்டிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ உள்ளெல்லாம் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்துட்டு வெளியில் இருக்க பிரகாரத்தில் இருக்க நிறைய சாமிலாம் இருந்தாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த திரிசூலத்திட்ட கற்பூரம்லாம் ஏற்றி ஊதுபத்திலாம் ஏற்றி அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியில் இருக்க பிள்ளையார்லாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துவிட்டோம். அவ்வளோதான், சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ இந்த வறண்டாவில் வந்து தம்பி நிற்க வச்சு நடக்காமல் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு இப்போ தான் அவன் நடந்தே பழகிறான். ஸோ அதை கிளிப் ஒன்று எடுத்துக்கலாம், கோவிலில் இருக்கிறோம் ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக நடக்க வைக்கிற மாதிரி எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் ஒரு இடமாவே நிற்கலை. அதாவது ஒரு கிளியராகவே எங்களுக்கு கிளிப் கொடுக்கறதுக்கு அவன் ஒத்துழைக்கவே இல்லை. யாரையா பிடிச்சி நின்றுக்கிட்டே இருந்தால் தனியாக நடக்கிற மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் அவன் தனியாகவே நிற்கலை, ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவே இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கே இருந்தால் இங்கே வரான்,
மாறி மாறி தான் பிடிச்சி நடந்துட்டு இருந்தான். கண்ணா பார்த்தீங்கன்னா சைடில் பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க. சைடாக அவன் அதை வாங்கிட்டு வந்துட்டு இருந்தான். நான் கேமரா வீடியோ எடுத்திருந்தேன், என்னால் வாங்க முடியல. அம்மாவும் கையில் அந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. பிரியாவும் தம்பியை பிடிச்சிருக்குன்னா அவளும் எதுவும் வாங்கலை. மறுபடியும் சாப்பிட்டு வர கையை வர கழுவணும், இதுலேயே ஆளு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே எல்லாத்துக்கும் ஆளுக்கு சும்மா ஒரு 2 வாய் சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்து தயிர் சாதம் வந்துட்டு அந்த தொன்னை இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் கொடுத்துருந்தாங்க. ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து தம்பிக்கு அந்த தொன்னை இருக்கிற அளவுக்கே போதுன்ட்டு தயிர் சாப்பாடுனால வெயிலுக்கு நல்லாயிருக்குன்ட்டு தம்பிக்கு வந்து அதை கொடுத்து முடிச்சுட்டு அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த கோட்டு சட்டை உள்ளே ஒரு சட்டி அதுக்குள்ளே வர பேம்பர்ஸு மேலே வர ஜீன்ஸ் பேண்ட்டு, ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் கழட்டிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு துணி கொண்டு வந்திருந்தோம், சீலஸ் வச்ச மாதிரி ஒரு பனியனு. ஸோ வந்து அதை போட்டுட்டு இருந்தோம். போட்டதுக்கு அப்புறமா தான் தோணுச்சு மறுபடியும் வந்து இவனை ஃபுல் கை ட்ரெஸ்ஸே போட்டு கொண்டு வந்துருக்கலாமோன்னு. ஏன்னா வந்து வெயில் மறுபடியும் வந்துட்டு அப்போதைக்கு நல்லா இருந்தது, வெயில் அடிக்குது, சீலஸ் போட்டால் கொஞ்சம் காற்று வரும் குழந்தைக்குன்னு. ஆனால் வண்டியில் போக பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வெயில், ஏன்டா சீலஸ் போட்டோம் கையெல்லாம் டேன் ஆயிருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டுமா இந்த சாரியில் கவர் பண்ணுமான்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நான் ட்ரௌசரும் அதே தான் தப்பு பண்ணிட்டேன். ஃபுல் பேண்ட் எடுத்து வந்துருக்கணும், ஆஃப் பேண்ட் எடுத்து வைக்கவும் அம்மா அந்த இடுப்பில் மடியில் உட்கார வைக்கவும் அது அப்படியே தொட மேலே வரைக்கும் ஏறிக்கிச்சு. குழந்த கால் ஃபுல்லாக வெயிலில் தான் இருந்தது. அப்புறம் அம்மா எப்படியும் அதெல்லாம் கவர் பண்ணி தான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் நினச்சேன் இனிமேல் வெயிலில் போனால் ஃபுல் பேண்ட் ஃபுல் கை தான் எடுத்துகிட்டு போகணும், வெந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. ஸோ வந்து தம்பிக்கு வந்து காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அங்கே வந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ தண்ணி பிடிச்சி அவனுக்கு உடம்பு வரைக்கும் ஊற்றி விட்டுட்டு முகம்லாம் தொடச்சி விட்டுட்டு டவல் வச்சு தொடச்சி வச்சுட்டு அவன்கிட்ட கேளு, அவனே பாடி ஹீட் பவுடர் இருக்கு இல்லைங்க பேபி வந்து, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு தென் வந்து வெளியில் கிளம்பியாச்சு. நாங்கள் எப்போ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் தம்பிக்கு வந்து ஞாபக பொருள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுப்போம். என்னம்மா வேணும், இங்கே ரேட் வந்து 1க்கு எல்லாமே ஜாஸ்தியான விலை. ஒரு 100 ரூபா அப்படின்னு விற்கிற ஒரு பொருளே வந்துட்டு 250 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க. ஸோ ஒரு வட்டம் வாங்கி கொடுக்கல. ஆனால் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ரேட் வந்து ஒர்த் இல்லை. ஏதோ ஒரு பெரிய திங்ஸ், ஏதோ ஒரு பெரிய விளையாட்டு சாமான் வாங்கி தரோம், ஒரு காரு வண்டி அந்த மாதிரி வாங்கி தர மாதிரி இருந்தால் சரி அப்படி முன்ன பின்ன இருக்கும் வாங்கி தரலாம். ஆனால் ஒரு கிளிகிழிப்பே வந்துட்டு ஒரு 250 ரூபாங்கிற போது 250 ரூபாய் கிளிகிழிப்பு வாங்கி தரணுமா அப்படின்ட்டு அம்மா வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. போகிற வழியில் வேறு ஏதாவது தம்பிக்கு வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இந்த சம்மருக்கு வந்துட்டு இந்த தண்ணியிலலாம் விளையாடுவாங்க நீங்கள், இந்த பால் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த குழந்தைங்களாம் உட்கார வச்சு விளையாட்டு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அந்த கிளிப் வந்து நான் எடுக்கலை, ஏன்னா வெயில் அவ்வளோ வெயில், ஃபோனே வந்து ஹீட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு வந்துட்டு அதுலேயே ப்ளீஸ் வந்துட்டு கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து எதுவும் எடுக்கல. ஒரு சின்ன கிளிப் ஒரு 2 நிமிஷம் போல தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா வேண்டான்னு சொல்லவும் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க தம்பியை. அவன் வர வழி போகிற வழியில் ஃபுல்லாக அதை அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருந்தான். கண்ணாக்க எனக்கும் மனசே கேட்கல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மான் பார்த்தோம், வீடியோவில் கிளியராக தெரியல. கண்ணாக்கு வந்து சுத்தமாக மனசே கேட்கல. நான் தம்பிக்கு வந்து எப்போவுமே எங்கே போனாலும் அது எவ்வளோ விலையா தான் வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் 100 ரூபானாலும் 200 ரூபானா ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம். இந்த வாட்டி வாங்கி கொடுக்காமலே வரும்போது குழந்தை வர அழுதுகிட்டே போகிறானே, வாங்கி கொடுத்துடலாமானே நினச்சிட்டு இருந்தான். ஆனால் அந்த வேலை வந்துட்டு அவ்வளோ வேலை, அது எதுக்கு அப்படின்னு தான் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெயில் அங்கே இவ்வளோ தகன்னு அடிக்குதுன்னு. நாங்கள் வந்து உள்ளே போன ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ உள்ளே சாமி பார்த்து நாங்கள் நேராக வந்துட்டோம். ஆனால் நாங்கள் சிறப்பு தரிசனத்தில் போயிட்டோம். பொது தரிசனத்தில் நின்று வரத்துக்குள்ளே டைம் ஆயிரும்ன்ட்டு ஒரு ஆளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். நாங்கள் போகும்போதே வந்து தம்பி வந்து இந்த தண்ணி ஜியான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நாங்கள் வரும்போது காட்டலாம் அப்படின்ட்டு அவன் நாங்கள் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அங்கே நின்று தான் வந்துட்டு இருந்தோம். போகும்போது கூட நாங்கள் ஒரு 2-3 இடத்துல தான் நின்னோம். ஆனால் இப்போ கோவிலேருந்து வீட்டுக்கு வர வழியில் ஒரு 5, 6, 7 வாட்டிக்கிட்ட நாங்கள் நின்று தான் வந்தோமே. ஏன்னா அவ்வளோ வெயில் முடியல. ஸோ எங்கள் அப்பா நல்ல அவர் உட்காந்துட்டார். நாங்கள் இந்த சைடு தான் போனோம். ஆனால் வந்துட்டு அங்கே தண்ணி ரொம்பவும் கம்மியாகவும் இருந்தது. அதே மாதிரி ஏதோ இறந்து போனவங்களுடைய மாலையும் இருந்தது. அதனால் நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி
ஆப்போசிட் சைடு போயிட்டோம். அங்கே கூட தண்ணி நிறையா இருந்தது. அதாவது இது அங்கே இருந்ததுக்கு இங்கே கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கேயும் மாலை தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் அந்த சைடில் போய் தம்பியை வந்துட்டு நின்று விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். தண்ணி திறந்து விடல, எல்லா பக்கமும் தண்ணியே இல்லையே. இந்த பாரு அது வரைக்கும் வரும், காட்டுறாங்க பாரு. காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. முதல்ல மேலே கழுத்து அடிக்கிற வெயில் தண்ணி எங்கேயுமே இல்லையாட்டுக்கெல்லாம் ஆவியாகி மேலே போயிருச்சாட்டுக்குது. ஏன்னா அவ்வளோ வெயில். அப்புறம் கண்ணா என்ன பண்ணால் தம்பியை வந்துட்டு பிடிச்சி நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய வயிற்றை போட்டு அமுத்திட்டான். ஏன்னா கீழே ஃபுல்லாக நிறையா கல்லெல்லாம் வந்து காலை குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம கால் கூட ஓகே, ஆனால் குழந்தை கால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு அவனை கீழே வைக்கக்கூடாது, தண்ணியில் நிற்கணுன்றதுக்காக தம்பியோட வயிற்றை போட்டு அவன் அழுத்திட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன், என் காலை நிற்க வச்சேன். அவன் இறங்கி தண்ணியில் தான் ஆடிட்டு இருந்தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு 10 நிமிஷம் போல் அங்கே நின்றுட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோன்ட்டு அங்கே கொஞ்சம் தான் தண்ணி இருந்தது. அந்த தண்ணிக்கு அவ்வளோ மீன், குட்டி குட்டியாக மீன் வந்து காலெல்லாம் வந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி காலில் வந்து மீன் கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் பயமாகவும் ஆயிடுச்சு. ஐயோ எங்கே வலிக்குமோ அப்படின்ட்டு நான் அங்கேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆனால் தம்பி வந்துட்டு இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகவே விடலை. ஒரு இந்த இது ஏரியான்னு தெரியல. ஸோ இதிலேருந்து க்ராஸ் பண்ணி ஒரு 4 to 5 கிலோமீட்டர் நாங்கள் தாண்டி போயிட்டோம். கையை வந்துட்டு ஜியா ஜியா ஜியான்னு அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே கேட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருந்தான். ஒரு 4 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் தாண்டிட்டோம். ஆனால் நான் வந்துட்டு அந்த ஞாபகமே அந்த தண்ணி நிற்க வச்சு அந்த இதே போகவே இல்லை. தண்ணி வர வரைக்குமே அழுதுகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன். ஜியா 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 ஜியான்னு. அது இங்கே வரணும் குதிச்சிட்டு இருக்குது. ஸோ ரிட்டன் போக போக பார்த்தீங்கன்னா வெயில் வந்துட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. காலெல்லாம் வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு யாராவது வெளியில் போகிறவங்க சன் லோஷன் இல்லை சன்ஸ்க்ரீன் ஏதாவது போட்டுட்டு போங்க. நாங்கள் அதெல்லாம் போட்டுட்டு வந்துமே எங்களுக்கு காலெலாம் அப்படியே ஃபுல்லாக தகன்னு கை முகம்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போனதுமே முதல்ல ஃபேஸ் வாஷ் தான்டா பண்ணணுன்ட்டு நாங்கள் அப்பயும் அங்கங்கே நின்று முகம் கழுவுறது, ஜூஸ் குடிக்கிறதுன்ட்டு அப்படி தான் போயிட்டு இருந்தோம். நாங்களும் ஜூஸ் கடையை ஃப்ரெஷ் ஜூஸ் கடையாக பார்த்து தேடுறோம். போகிற வழியெல்லாம் தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் அதாவது வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் ஒரு ஜூஸ் கடை கூட இல்லை. ஆனால் கண்டிப்பாக இந்த லைனில் ஒரு ஜூஸ் கடை போட்டால் கண்டிப்பாக நல்லா ஓடும். ஏன்னா நாங்களே வந்துட்டு பண்ணாரியிலேருந்து அது என்ன பக்கத்தில் ஏதோ ஒரு கோபியோ சம்திங் ஏதோ அவ்வளோ தூரமே நாங்கள் வந்துட்டோம். ஆனால் ஒரு ஜூஸ் கடை கூட இல்லை. கரும்பு ஜூஸ் இருந்தது குழந்தைக்கு தரலாமா இல்லைன்னு தெரில. ஆனால் நாங்கள் ஆனால் அது எதுவும் வேண்டாம், எங்களுக்கும் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நாங்கள் வந்துட்டோம். ஃப்ரெஷ் ஜூஸ் கடைனா கூட சரி பழச்சாறு ஏதாவது கொடுத்தா கூட குழந்தைக்கு சத்து அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் தேடுறோம். ஒரு கடை கூட இல்லை. கடைசியாக வந்துட்டு இங்கே ஒரு நுங்கும் இளநியும் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் நுங்கும் இளநியை வந்து வாங்கி அங்கேயே நின்று குடித்து சாப்பிட்டு கொஞ்சம் சூட்டை தணிச்சிட்டு அப்புறமா தான் அங்கேருந்து போனோமே. அதுக்கப்புறம் ஏன் நான் வீடியோ எடுக்கலைன்னா இந்த வெயில் அவ்வளோ ஹீட்டு. வர வழியில் வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. தம்பிக்கும் சாப்பாடெலாம் ரிட்டன் வந்து ஊட்டி விட்டுட்டு தம்பி வந்துட்டு அம்மா கூட விளையாடிட்டு இருந்தான். அப்பாலாம் வந்ததும் படுத்துட்டாரு. தம்பி வந்துட்டு அம்மா கூட படுத்துட்டு இருந்தால் நாங்களும் வந்துட்டு மதியானம் போல் அங்கே சாப்பிட்டு ஈவினிங்கும் அங்கே இருந்துட்டு நைட்டு போல் ஒரு 7:30 போல் பவுடர் வந்து நிறைய கொட்டி அவனுக்கு வந்து படுக்க வச்சு தம்பிக்கு வந்துட்டு வெயில் போயிட்டு வரும். அந்த என்னுடைய வீடியோ வந்துட்டு பாடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை. வேர்க்கூர் மாதிரி வர